கொல்லும் கனவு. சிறுகதை. இத்தியாகலிங்கம், நோர்வே. விசு மருத்துவரிடம் சென்று வந்திருந்தான். அவர் இதயத்தைப் பற்றி கதைத்தார். அது அலுத்து போயிருக்க வேண்டும். இளம் குருவி இறக்கை அடிப்பது போல் துடிக்க வேண்டியது இறந்து போகும் பறவை போல இப்போது அடிக்கிறதாம். அதுவே அவன் அம்மாவை கைவிட்டது. இறுதி நேரம் தன்னால் முடியாது என்று முனமாக நிறுத்திக் கொண்டது. அந்த நினைவு இன்றும் பதிந்த ஆணியாக அவன் மனதில். அப்படியே தன் முடிவுமா என்கிற கலக்கம் வேறு. மருத்துவர் சில காலம் பார்த்துவிட்டு இதய துடிப்பு சீராக்கி வைப்பதைப் பற்றி யோசிக்கலாம் என்றார். அது கூட பருவாய் இல்லை. அதைவிட கொல்லும் வருத்தம் ஒன்று அவனோடு நீண்ட காலம் வாழ்ந்து வருகிறது. அதைப் பற்றி இன்றும் மருத்துவரிடம் கதைக்க அவனுக்கு மனம் வரவில்லை. அதைப் பற்றி கதைத்தால் பலர் கொடுப்பிற்குள் சிரிப்பார்கள். அவன் மனதிற்குள் சிறை வைத்ததை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்பவில்லை. இந்த வயதில் அதைப் பற்றி கதைப்பது சாதாரண மனிதனுக்கு அவமானம் என்று நினைத்தான். சக்தியை உறிஞ்சி சக்கையை எறிந்ததாக உடல் வலுவை இழந்த பஞ்சியும் அலுப்பம். நித்திரை பிசாசு போல படுக்கைக்கு இழுத்துச் சென்றது. போராட முடியாத போது பேயிடம் சரண்டைந்தால் என்ன, பிசாசிடம் சரண்டைந்தால் என்ன? கேள்விகள் அற்று கட்டிலில் போய் விழுந்தவனை அடுத்த கணமே நித்திரை தனக்குள் மூர்க்கமாக இழுத்துக்கொள்ள முயன்றது. ஆனால் ஏதோ ஒரு உணர்வு, நீ இன்று நித்திரை கொள்ளாதே என்று எச்சரித்தது. அதனால் அவன் நித்திரை இழுபாட்டில் அகப்பட்டது. நித்திரை என்றால் நிம்மதி என்கின்ற ஒரு காலம் இருந்ததான நினைவு அவனிடம் உண்டு. அது எப்படி நலிவுற்றது? கனவுகள் துரத்தி பதறி விழித்து பின்பு நினைவுகளில் உழன்று பகலில் அரை வெறியோடு நடமாடும் யதார்த்தம் இன்று ஏன் நிலையானது? நோய்கள் மனிதனின் விருப்பு கேட்டு அவனை பாதிப்பதில்லை. இதுவும் அப்படியே. இதை அவன் வைத்தியம் பார்க்காத நோய் என்று நம்பினான். சிறு பிள்ளையாக இருக்கும் போது இது நோயா என்கின்ற அறிவு அவனைச் சுற்றிய பெரியவர்களுக்கு இருக்கவில்லை. அவன் பெரியவனான பின்பு ஒருவித பயம், அவமானம், வெட்கம் அவனை மருத்துவரிடம் நெருங்க விடவில்லை. அதைவிட கூட வாழ்பவள் பைத்தியக்காரன் என்று நினைத்துவிட்டாள். இந்த உலகில் 2 வாழ்க்கை இருக்கிறது என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. இப்போது மேகலாவிற்கும் அப்படி ஏதோ இருக்கிறது என்கிற ஐயம் உண்டு. அது ஒன்றும் சுகமானது இல்லை என்பது தெரிந்திருக்கும். அதற்கு மேல் மனைவி என்றாலும் அவளால் அவனுள் புக முடியாது. அதற்காக அவள் ஒன்றும் அவனை விட்டுவிடப் போவதில்லை. இருந்தும் அவன் பயம் அவளிடம் அதை சொல்லாது தடுத்தது. சொல்லியும் எதுவும் ஆகப்போவதில்லை என்கின்ற சமாதானம் அவன் மனதில் தோன்றியது. மூளை என்னும் பிரபஞ்சத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை இன்னும் பல நூற்றாண்டுகள் விஞ்ஞானம் தேடிக்கொண்டே இருக்கப் போகின்றது. அதைப் போலவே தனது மூளையும் தன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதும் விளங்கும். இரவில் அது கொலைக்களங்கள் காண இழுத்துச் செல்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. அப்போது அது அவன் எஜமானாக, அவன் அதன் அடிமையாக, நித்திரை அதன் போர்க்களமாக. போரில் தோற்று மரண தண்டனை பெற்று கொலை வாழ் கழுத்திற்கு வரும் இறுதிக் கணத்தில் ஐயோ ஐயோ என்று கத்தும் அவஸ்தை தொடர் கதையானது. யுத்தகளத்தில் இருந்து, மரண தண்டனையில் இருந்து தப்பியதாக துடித்து பதைத்து எழுந்து உண்மையை உணரும்போது உடல் நடுக்கத்தோடு வியர்த்து கட்டிலில் கிடந்து பறக்க பறக்க விழிப்பது விளங்கும். விசுவிற்கு குழந்தையாக இருக்கும்போது தோழிகளோடு விளையாட்டு சமையல் செய்வதாக, விளையாட்டு கல்யாணம் செய்வதாக, ஓடிப்பிடித்து விளையாடுவதாக, அம்மா சாப்பாடு ஊட்டுவதாக, இன்னொரு ஏதாவது ஒன்றாக இனிய சுகமான கனவுகள் வரும். எதுவும் அவனை அச்சுறுத்தியது இல்லை. அம்மா அடிக்க வருவது போல கனவு காணும்போதும் அவன் சிரித்துக்கொண்டு தப்பி ஓடுவதாகவே கண்டிருக்கிறான். அப்போதெல்லாம் அவை ஒரு விளையாட்டாக, இனிமை தரும் நினைவுகளாக. அது மாறியதாக அவன் நினைவில் ஒரு நாள் இருக்கிறது. அழியாத நினைவையும் வேதனையையும் தந்த அந்த நாள் வராமல் இருந்திருக்கலாம். வந்தாலும் அவனின் ஆழ்மனதில் நிலைக்காமல் இருந்திருக்கலாம். அது நிலைத்திருந்தாலும் பருவாய் இல்லை, எழுந்து ஒவ்வொரு இரவும் அவனுக்கு நரக தரிசனம் தராமலாவது இருந்திருக்கலாம். அது அடுத்த நாள் பக்கத்து வீட்டில் கல்யாணம். அம்மா பலகாரம் செய்யும் பெண்களின் அரட்டையில் சுகம் கண்டார். பெண்டுகளின் வாயை பார்த்து விசுவிற்கு அலுத்து போய்விட்டது. அவனோடு விளையாடிய சிறுவர்கள் அங்கங்கே தூங்கிவிட்டனர். மற்றவர்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். அலுத்து போய் அம்மா வீட்ட போவமா என்று கேட்டான். நீ போ ராசா, நான் இவையோட சேர்ந்து ஒப்பித்தோணும். இல்லாட்டி இந்த பெண்டுகள் என்னை திண்டு கை கழுவி போடுவாளவை. இந்தா திறப்பு, போய் வீட்டில படு. கதவை பூட்டி போட்டு திறப்பை எடுத்து மேசையில வை. அப்பா தன்ன திறப்பால திறந்து கொண்டு வருவார் என்றார் அம்மா. அவற்ற திறப்பு பெரிய திறப்பு என்றா பொன்னம்மா மாமி. பலகாரம் சுட்டுக்கொண்டு இருந்த பெண்டுகள் எல்லோரும் சிரித்தார்கள். நீ சும்மாய் இரண என்று கூறிய அம்மா கன்னம் சிவக்க வைக்கப்பட்டார். பின்பு அம்மா இடுப்பில் சொருகி இருந்த திறப்பை எடுத்துக் கொடுக்க மனம் இல்லாது அதை வாங்கியவன் கால்கள் பின்ன வீட்டிற்கு சென்றான். தெருவில் இருட்டு பயமுறுத்தாது நிலவு காவலுக்கு நின்றது. முற்றத்தில் நின்ற வேம்பு பேய் போல தலை விரித்து நிழல் பரப்பியது. வீட்டிற்கு போக மனமில்லை என்றாலும் நித்திரை நுள்ளு போட்டது. வழியின்றி தயக்கத்தோடு சென்று கதவின் ஓட்டையை கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து திறப்பை போட்டு திறந்தான். அங்கே அவன் கண்ட காட்சியில் நடுங்கியவன் ஐயோ ஐயோ என்று கத்தினான். முதல் 2 முறை கத்தியவன் கள்ளன் கோபமாக முகட்டிலிருந்து கீழே அவனை பார்த்ததில் குரலை இழந்து மயங்கி விழுந்தான். மயக்கம் தெளிந்தபோது அப்பா, அம்மா, அயலவர்கள் என்று பலர் கூடியிருந்தார்கள். இருந்தும் அவன் கை கால்கள் பிணத்தின் உறுப்பு போல உறைந்து கிடந்தன. கண்கள் மிரட்சியோடு வெறித்துக் கொண்டு இருந்தன.
இழந்து போன குரல் மீண்டும் வராது அவனிடம் மனம் கூடிக்கொண்டு இருந்தது. அப்பா பாய்ந்து உலுக்கிய பின் கன்னத்தில் ஒன்று விட்டார். அவன் உணர்வு பெற்றான். நடந்ததை நினைத்து அழத் துவங்கினான். அதற்கு முன்பே ஓடு பிரித்து இருப்பதைக் கண்டுவிட்டார்கள். என்ன நடந்திருக்கும் என்பது அவர்களுக்கு விளங்கிவிட்டது. அடுத்த நாள் காலை அம்மா கைவைத்து பார்த்த போது விசுவை காய்ச்சல் தகனம் செய்தது. வழமை போல் உள்ளூர் மந்திரவாதியை கூட்டி வந்து விபூதி அடித்தார்கள். காய்ச்சல் சில நாட்களில் விட்டு விட்டது. மூளையில் ஏறிய பயம் இவரும் அறியாது ஆழத்திற்கு போய்விட்டது. அது யாரது கண்ணிலும் புலப்படாத பேயாக அவனுள் பத்திரமாக வளரத் துவங்கியது. மகன் மிருசன் தன்னோடு வந்து படுக்குமாறு மேகலாவை கேட்டு அடம் பிடித்தான். வேறு வழியின்றி படுப்பதற்கு அவன் அறைக்கு மேகலா செல்ல வேண்டியதாகிற்று. போவதற்கு முதல் விசுவிற்கு மிருசன் முத்தம் கொடுத்தான். விசு அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை தன்னோடு கட்டியணைத்துக் கொண்டான். அவன் கண்கள் பனித்தன. யாருக்கும் தெரியாது அதை படுக்கை உரையால் துடைத்துக் கொண்டான். கதவை திறந்து வைக்கிறன். ஏதும் எண்டா என்னை கூப்பிடுங்கோ அப்பா என்றாள் மேகலா. சரி என்று விட்டு திரும்பி படுத்தான். திடீரென்று ஓட்டை பிரித்து கள்ளன் வீட்டிற்குள்ளே இறங்குகிறான். அதைக் கண்ட விசு கத்த முயல்கிறான். வாய் அசைகிறது. சத்தம் வர மறுக்கிறது. ஐயோ ஐயோ என்று இயலுமானவரை கத்தியும் எதுவும் வெளியே வரவில்லை. வழமையாக கத்தும் போது கள்ளன் முறைத்துவிட்டு ஓடுவான். இன்று அவன் ஓடவில்லை. நின்று விசுவை முறைத்து பார்த்தான். விசுவின் இரத்தம் உறைந்தது. அவன் கத்திய வாய் ஆ என்ற நிலையில் சிலையாகியது. முறைத்து பார்த்த கள்ளன் விசுவை நோக்கி வந்தான். அவன் கையில் கத்தி இருந்தது. விசுவின் இதயம் குரண்டியது. வலை வலை ஐயோ ஐயோ. அவன் இன்று கத்தியது யாருக்கும் கேட்கவில்லை. சத்தமற்ற அந்த கதறல் குரலற்ற வெறும் காற்றாக அவனுள் அடங்கிற்று. மேகலா வரவில்லை. நெஞ்சு இறுகி மூச்சு விட முடியாமல், சொற்கள் வெளியே வராமல், இது வேதனையா விடுதலையா என்கின்ற கடைசி கேள்வி அவன் மனதில் எழுந்து மடிந்தது. முதலில் இருட்டு மனிதர்கள் அவனை நோக்கி பறந்து வந்தார்கள். பின்பு வெள்ளை முகில்கள் ஊடே விண்ணில் பயணிப்பதாக அவனுக்கு தோன்றியது. பின்னர் அதுவும் சட்டென்று இருண்டு போயிற்று.